ஹே கைஸ், கனடாவுக்கு வந்து படிக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுக்கு கனடாவில் ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும். ஆஃபர் லெட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வேணும். ஒன்று ஐஎல்டிஎஸ் எழுதணும். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும். உங்களோட எல்லா மார்க் ஷீட்லேயும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்னு இருக்கணும். அடுத்தது என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாத்தையும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி. நீங்கள் சூஸ் பண்ண ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டி இல்லைனா காலேஜில் அப்ளை பண்ணணும். உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரு ஆஃபர் லெட்டர் தருவாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அஃபீஷியலாக ஆஃபர் லெட்டரும் பேல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த லெட்டரும் தருவாங்க. அதுக்கப்புறம் கெனடியன் ஸ்டடி பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு 10 to 12 டாக்குமெண்ட்ஸ் தேவை. முக்கியமான 3 என்னென்னா, நீங்கள் காலேஜிலிருந்து வாங்கின பேல் லெட்டர், ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், உங்களோட காலேஜ் ஃபீஸை நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க, அண்ட் கடைசியாக உங்களோட எஸ்ஓபி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்டடி பிளான் என்ன, ஸ்டடி முடிச்சுட்டு நீங்கள் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லணும். எதுக்காக கனடாவில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, எதுக்கு இந்த காலேஜ், எதுக்காக இந்த கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். விசாக்கு அப்ளை பண்ணோன்னு